இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்று நாம் இந்த உலகிலே கிறிஸ்துவை கண்டுகொள்ள ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நற்கருணை தான். கடந்த 2013 ஆண்டு கேரளாவிலே குருவானவர் ஒருவர் திருப்பல் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து எழுந்தேற்றம் நேரத்திலே அவருடைய கரத்தில் இருந்த அந்த அப்பமானது ஒரு முகத்தின் வடிவத்தை கொடுக்கின்றது. அந்த முகம் தெள்ள தெளிவாக தெரிய வருகின்றது. அந்த அப்பத்திலே இயேசுனுடைய முகத்தின் சாயல் தெரிய ஆரம்பிக்கின்றது. உடனடியாக இந்த செய்தி அங்கிருக்கின்ற ஆயருக்கு அடுத்தபடியாக இந்தியாவுடைய நூன்சியோவுக்கும் மற்றும் பாப்பரசருக்கும் திருத்தந்தைக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஆராய்ச்சி செய்கின்றார்கள், அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் செய்கின்றார்கள். ஆராய்ச்சியின் இறுதியிலே இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம், உயிருள்ள கடவுளின் திருமுகம் என்று அறிவிப்பு வெளியிடுகின்றார்கள். பொதுவாக நற்கருணை புதுமையிலே இயேசுனுடைய இரத்தம் வடிவதாக இருக்கும். அதை அவர்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்வார்கள். அந்த ஆராய்ச்சியிலே தெரிய வரும் உண்மையான உயிருள்ள இறைவனுடைய உடலும் இரத்தமும் தான் இது என்று பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் நம்மிடம் இருக்கின்றன. குறிப்பாக லஞ்சானோ என்ற இடத்திலே இத்தாலி நாட்டில் நடந்த நிகழ்வாக இருக்கலாம். இன்று வரை அந்த அப்பமும் ரசம், அதாவது உடலாகவும் இரத்தமாக மாறியது, காட்சிக்கு வழிபடுவதற்கு ஆராதிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அறிவியல் ரீதியாக அது உயிருள்ள ஒரு மனிதனின் உடலாகவும் இரத்தமாக இருக்கிறது என்பதுதான். ஆக இயேசு இந்த உலகை விட்டு சென்ற பிறகு நம்மோடு அவர் வாழ்வது நற்கருணையின் வாயிலாக. அதற்காக அவர் நம்முடைய இதயத்தில் இல்லை, நம்மோடு இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஒரு அடையாளம், அந்த அடையாளம் நற்கருணையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நற்கருணை என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நம்முடைய விவிலியத்தில் நாம் பார்க்கலாம். குறிப்பாக இயேசு சீடர்களுக்கு மக்களுக்கும் போதித்துக் கொண்டிருக்கின்றார். போதனை முடிந்து அங்கே பார்க்கின்றார், பல மக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவருடைய மனதில் ஓடுகிறது. ஆனால் சீடர்கள் இவர்களை அனுப்பிவிடுவோம், இவர்கள் தங்களுக்கான உணவை தேடிக்கொள்ளட்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கின்றார்? அவர்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேளுங்கள். இங்கே இயேசு அவர்களிடம் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக கேட்கவில்லை. மாறாக எத்தனை பேர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள், பகிர்ந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பகிர்தல் என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆக அந்த மக்கள் 5 அப்பம் 2 மீன் என்று கொடுக்கின்றார்கள். பெற்றுக்கொண்டவற்றை அதற்கு பிறகு அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. பலுகி பெருக செய்தார் என்று சொல்லப்படவில்லை. மாறாக 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு அந்த இடத்தில் செய்தது என்னவென்றால், அந்த மக்களை பகிர்ந்து உண்பதற்கு உருவாக்கினார். ஆக தனி மனிதன் என்பதல்ல, நாம் எல்லாம் ஒரு குடும்பமாக, ஒரு குழுவாக இயங்குகிறோம் என்பது ஒன்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இயேசு இறுதி ராவுணவின் பொழுது அங்கே சீடர்கள் மட்டும்தான் இருந்தார்களா என்று நாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக மற்றவர்களும் இருந்திருப்பார்கள். இவர்கள் 12 நபர்கள் தான் இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆக அங்கிருந்த அனைவருக்குமே இயேசு அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? அப்பத்தையும் ரசத்தையும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இந்த இதைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்வது ஜபிப்பது மட்டுமல்ல, அல்லது சேர்ந்து அமர்ந்து உணவருந்துவது மட்டுமல்ல. அதைவிட இதய நினைவாக எதை? இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பிறருடைய வாழ்வுக்காக கையளித்தார். சிலுவையிலே தொங்கினார், துன்புற்றார், துயருற்றார். எதற்காக? தனக்காக அல்ல, பிறருக்காக. பிறர் வாழ்வு பெறுவதற்காக இயேசு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். ஆக அந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அது இதைத்தான் நம்மிடம் சொல்லுகின்றார், இதை என் நினைவாக செய்யுங்கள். அதாவது நான் எவ்வாறு பிறருக்காக என்னை அர்ப்பணித்தேனோ
அதுபோன்று நீங்களும் உங்களை பிறருக்காக அர்ப்பணியுங்கள் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆக ஒன்று, இயேசு நற்கருணையிலே விற்றிருக்கின்றார், நம்மை சந்திக்கின்றார், நம்முடைய தேவைகளில் பங்கெடுக்கின்றார், நம்மை குணப்படுத்துகின்றார். அது எல்லாம் ஒன்று. இன்னொன்று, இயேசு நற்கருணையின் வாயிலாக நமக்கு சொல்லுவது, நான் உங்களுக்கு என்ன செய்தேனோ அதுபோன்று நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஆக இங்கே சுயநலமாக இருக்கக்கூடாது. நான் எனக்குரியது என்ற ஒரு உணர்வு இல்லாமல் பிறருக்குரியது, பிறர் தேவை என்று பிறர் பணியாற்றி சொல்லுகின்றார். இதைத்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள், குருக்கள் எல்லாம் மக்களை தேடி செல்ல வேண்டும். ஆகவேத்தான் அவர் தான் வாழ்ந்த காலகட்டங்களிலே சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருந்த கைதிகளுடைய கால்களை கழுவினார், கழுவி முத்தமிட்டார். இதன் வெளிப்பாடு என்ன? நான் உன்னை தீர்ப்பிடவில்லை. இயேசு எவ்வாறு சிலுவையில் தொங்கியவாறு அங்கிருந்தவர்களை தீர்ப்பிடாமல் மன்னித்தாரோ, அதுபோன்று இந்த சமூகம் நம்மை தீர்ப்பிட்டிருக்கலாம், சிறைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் நான் உன்னை தீர்ப்பிடவில்லை என்று, திருச்சபையும் உங்களை தீர்ப்பிடவில்லை என்பதை அவர் அந்த செய்கையின் மூலம், அந்த செயலின் மூலம் காண்பிக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, நற்கருணை அன்பின் வெளிப்பாடு, அன்பின் அடையாளம். அன்பு செலுத்த, அன்போடு வாழ, அன்பை நமதாக்க, இயேசுவை நாம் இயேசுவில் வாழ, அவர் நம்மில் வாழ, இதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பம்சம். இதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதுபோன்று நற்கருணை பெறச் செல்லுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஒன்றை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நான் இயேசுவோடு ஒன்றிணைய, அவருடைய செயலை, அவர் விட்டு சென்ற பணியை, அவருடைய வாழ்வை என்னுடைய வாழ்வாக நான் மாற்றுவதற்கு இறைவன் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் எனக்கு கொடுக்கின்றார் என்ற உணர்வோடு நற்கருணையை பெற்று இறைவனில் வாழ்வோம், மகிழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.